உனக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும், உன் மனசுல நான் இல்லைன்னு தெரியும். அது தெரிஞ்சும் என்னடா இவன் இப்படிலாம் சொல்றானே அப்படின்னு நீ நினைக்காத. இது சும்மா என்னோட மனசு ஆறுதலுக்காக தான் சொல்றேன். யூ டோன்ட் மிஸ்டேக் மீ ப்ளீஸ். மறுபடியும் சொல்றேன், நான் சொல்ல போற விஷயத்துக்காக என்ன மன்னிச்சிடு. ஐ எம் சாரி, மாப் கீஜியே. मीनाक्षी, ओके आई அதாவது நான் உன்னை, அதாவது யூ, நான் உன்னை மனசார பாத்துமா. அம்மா 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 என்னமாச்சு? அம்மா என்னமாச்சு? மாமா அந்த சேர் எடுங்க சீக்கிரம். அத பாத்து. மாமா உட்காருமா உட்காருமா. அம்மா என்னமா பண்ணுது? அலவலி தாங்க முடியல வெட்டையா, தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. மா அப்படிலாம் சொல்லாதம்மா. மீனாட்சி, உனக்கு ஊசி போட தெரியுமா? தெரியும் மாமா, அப்பதாக்கு சுகர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். டாக்டர் எமர்ஜென்சின்னு ஒரு மருந்து எழுதி கொடுத்துருக்காரு, அதை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். கொஞ்சம் எடுத்துட்டு வந்து அம்மாக்கு ஊசி போட்டு விடுறியா ப்ளீஸ் மீனாட்சி? சரி நீங்க பாத்துக்கோங்க, வந்துடுறேன். மாமா ஒன்றும் இல்லைம்மா, சரியாயிடுமா? ஊசி போட்டேன்னு சரியாயிடுமா? மீனாட்சி வந்துட்டேன் சீக்கிரம். இப்போ திடீர்னு எப்படி தலைவலி வந்துச்சு? மாத்திரைலாம் ஒழுங்கா சாப்பிட்றா தானே? அப்புறம் ஏமா தலைவலிக்குது? காலையில் கூட நல்லா தானே இருந்த, என்னாச்சு உனக்கு? எதை பத்தியாவது யோசிச்சியா? யோசிச்சு நீயே எல்லாத்தையும் இழுத்து வச்சுக்க. அப்படி தலைவலி வர அளவுக்கு எதை பத்தி யோசிச்ச? என்னம்மா? மீனாட்சி கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்டிருந்த, அவ இன்னும் பதில் சொல்லல. அவ என்ன சொல்லுவாளோங்கிற டென்ஷன்லயே நான் படுத்திருந்தேன். அதான் தலைவலி வந்துடுச்சு. மீனாட்சி, நீ எதுவும் யோசிச்சியா? முடிவு பண்ணிட்டியா மீனாட்சி? சொல்லு மீனாட்சி, நான் கேட்டதுக்கு நீ என்னம்மா முடிவு பண்ணிருக்க? உன்னை விட என் மகனுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைக்கவே மாட்டா மீனாட்சி. அது எனக்கு இப்ப தோணுது. என்னோட கடைசி ஆசையா நினைச்சு கேக்குற மீனாட்சி, வேண்டியன நீ ஏத்துக்குவியா?